ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்களுக்கு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆகிட்டு டன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கறத பார்க்கணுமே. அதுக்கப்புறம் எடுத்து ஊட்டிலாம் விட்றாரு. அடடடடட, என்ன அரிய வகை காட்சியடா, மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்க்குறீங்களா, அப்பெல்லாம் டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னாங்க காவேரி மேடம், ஏன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கேட்க, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே இதுதாங்க லவ், எப்படி சொல்லுவாங்க, லவ், பொண்டாட்டி மேலே உள்ள லவ்வில் இவர் யாருங்கிறதையும் மறந்துட்டு இவர் போய் அப்பெல்லாம் டெலிவரி பண்ணுறாங்க. ஆனால் வேணாங்க, மாட்டிக்குவீங்க, நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பண்ணி சொல்ல, கடைசியில் பார்த்தா அதை குமரன் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுதுடா, உன்னை எப்படி வளர்த்தேன், நீ இதெல்லாம் பண்ணலாமா, இவளுக்கு இந்த வேலைலாம் செய்யலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு வெளியே வர டைமில் கடைசியில் பார்த்தா அங்கே மாமியார் இருக்கிறது தெரியாமலே போயிடுச்சு. மாட்டிக்கிட்டா கோபாலு போச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கங்காவை கூப்பிட்டுட்டு, நான் சொல்கிறத கொஞ்சமாவது பொறுமையாக கேளுன்னு சொல்லிட்டு, அதோ குமரன் இல்லாத டைமாக பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. குமரன் அவங்க அம்மாவை சமாதானம் பண்ண கடைத்தெருவுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. இங்கே ஒரு பக்கம் கங்கா கிட்ட, தயவு செய்து நீ தனியாக இரு, நாங்கள் எல்லாம் ஊருக்கு போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அத்தை தானே ஏதாவது சொல்லியிருக்கோம், அது வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணா பேனான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி, என்ன நையா நடக்க போகுது, வீடு இருந்தால் பல சஞ்சலங்கள் சச்சரவுகள் இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி விடுங்க, சலசலப்பு சச்சரவு இருக்கிறதால பற்றிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் விழுந்து கவனிக்கிறாரு இவங்க பொண்டாட்டிய. அட்டா தம்பி, என்ன பாசம்ப்பா, நேரத்துக்கு சமைக்கிறது என்ன, ஜூஸ் போட்டு கொடுக்கறது என்ன, இப்படி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டுமே நம்ம காவேரியால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. உடனே அவங்க எரிச்சல் தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ, என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு விஜயால் பார்க்க முடியலங்க. உடனே பக்கத்தில் இருந்து பக்குவமாக பார்த்துக்கிறாரு. அடே, இப்படி ஒரு மனுஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் பாணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில் ஏதோ கேப்பக்களி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து நிற்க, குமரன் ஒரு பக்கம் நம்ம விஜயை நசுக்கி விட்டாரு. மூக்கு அடிபட்டுருச்சே கோபாலு. ஓகே ஃப்ரெண்ட்.